வணக்கம். வருகிற 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதிடர் பண்டிட் உத்தரகுமார், கொங்கு மண்டலத்திலிருந்து. சுட 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 தான் தங்கம் மெருகேறும். அதுபோல வாழ்க்கையில் எவ்வளவு இன்னல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் மிகவும் சிறப்பான அமைப்பில் கொண்டு போகிறவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த வருட கிரகநிலை அமைப்பு வச்சு பார்க்கும்போது வருட கிரகங்கள் அதாவது தத்தம் இடங்களை முறையை 2 மாதத்துக்குள்ளேயே மாறுறது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குதுங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இது நாள் வரை 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுவரை 4ஆம் இடத்தில் பயிற்சியாக இருந்து வந்த ராகு கேதுக்கள் முறையே 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் வர்றது மிகவும் சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. இந்த வருட கிரகங்கள் பயிற்சி உங்களுக்கு மிகவும் நேர்த்தியாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்பகத்தன்மையான முறையிலும் பயிற்சி ஆகிறது ஒரு சிறப்பான அமைப்பு. இதனால் வரை பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மனைவி சொல்லே மந்திரம் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி மூலியமாகவும் பூர்வீக விஷயத்திலும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகி ஒரு தரமான வாழ்க்கையினுடைய சம்பவங்கள் நிலைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். எப்பொழுதுமே வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு சோதனைகள் நீங்கி சாதனைகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டுங்க இந்த ஆண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா பலன்களும் உங்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் அமையும். இது நாள் வரை இருந்து வந்த 3ஆம் இடத்து சனி பகவான் 4ஆம் இடத்து பயிற்சி ஆகிறது. இது நாள் வரை இது வந்த சங்கடங்கள், அதாவது தைரியம் இல்லாத தன்மை, இளைய சகோதரன் மூலம் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகி இன்று முதல் நீங்கள் ஒரு புத்துயிர், அதாவது புதுசாய் பிறந்தோம் நாங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையுதுங்க. சாதகம்னா அப்படி ஒரு அமைப்புங்க உங்களுக்கு. இது நாள் வரை இருந்து வந்த எல்லா விதமான சங்கடங்களும் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல சனி பகவான் போகிறது, குருவின் வீட்டுக்கு சனி பகவான் போகிறது, ராசிநாதனுடைய வீட்டுக்கே சனி பகவான் போகிறது, ராசிநாதனே செயல்படக்கூடிய அமைப்பு தானுங்க. இது நாள் வரை இருந்து வந்த அனைத்து விதமான பொருளாதார நெருக்கடிகளும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டுங்க இந்த ஆண்டு. பொருளாதார அடி உங்களுக்கு கடந்த 4-5 வருடங்களாகவே நெகட்டிவான அமைப்பு தானுங்க. அதாவது 10 ரூபா சம்பாரிச்சுன்னா 20 ரூபா செலவாகுது சார், 5 ரூபா கடனுக்கு போயிடுது, கடன் கொடுத்தவங்களும் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதில்ல, அந்த கடன் ரிட்டர்ன் வரதில்லை, கொடுத்தா கிடைக்கிறதில்ல, வாங்கினா கொடுக்க முடியறதில்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது எல்லாமே மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியான முறையிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு தாங்க இந்த ஆண்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 9ஆம் இடங்கிறது பூர்வீக ஸ்தானங்க. இதனால தாத்தா பாட்டியினுடைய சொத்துக்கள் இருந்து வந்த சங்கடங்களும் விலகி அது அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாறக்கூடிய நல்ல காலகட்டங்க இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னோர்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நல்ல விதமாக இருக்குது. ஏன்னா குருவின் வீட்டிலேயே சனி உட்கார்றது இந்த அமைப்பு நல்ல விதமாக இருக்குது. அந்த சனியை 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வது உங்களுக்கு இது நாள் வரை இந்த தொழில் போட்டிகள் விலகக்கூடிய அமைப்பு. நீங்கள் தாங்க ராஜா. தொழில் போட்டிகள்னால் தொழில் அதாவது வேணுன்னே இடையூறு செய்யாதவங்க, தொழிலில் போட்டியாக அதாவது அண்ணந்தம்பிகளையே இருந்த இந்த போட்டிகள் எல்லாமே விலக போகுது. அப்போ தொழில் போட்டி விலகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்புங்க. இந்த தொழில் போட்டியினால் இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்களும் விலகக்கூடிய அமைப்புங்க. நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், இந்த அமைப்போடு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் பிறக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ தாராளமாக தொழில் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டு. அதே மாதிரி அதாவது உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் விலகக்கூடிய அமைப்புங்க. அப்போ தாராளமாக நீங்கள் தொழிலில் ஒருபடி முன்னேறக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். கடன் இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் தொந்தரவுகள், கடனை கொடுக்க முடியாத தொந்தரவுகள் அனைத்துமே மாறக்கூடிய அமைப்பு நல்ல விதமாக இருக்குது. அப்போது கடன்காரன் முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே இதுவரை நீங்கள் கை கட்டிகிட்டு இருந்தது அமைப்பெல்லாம் மாறி நீங்கள் தைரியமாக பீர்நடை போட்டு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த இளைய வயதினுடைய இருக்கக்கூடிய தனுசு ராசிகள்லாம் பார்த்திங்கன்னா கல்யாண அமைப்புங்கிறது தாமதமாயிட்டே இருக்குது இது வரைக்கும்.
ஏன்னா வந்து புதன் வந்து 7ஆம் அதிபதி, புதனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரியாக உட்காந்துருக்க 7ஆம் இடத்துக்கு வந்து எந்த விதமான சுப தொடர்புகளும் இல்லாமல் இருந்தது. இப்போ 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது மிகவும் நல்ல காலகட்டம். அப்போது திருமண தடைகள் நீங்க போகுதுங்க. புத்திர தடை, அதாவது புத்திர தடைகளில் நீங்க போகுது. இதனால் வரை குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கைவரப்பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. கல்வியில் முன்னேற்றம், வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம், பொருளாதார விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், அனைத்து விதமான முன்னேற்றங்களும் ஒரு ஸ்டெப் மேலே போய் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நீங்கள் மேலோங்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான ஆண்டாக சொல்லலாங்க. ஏன்னா கடந்த 5-6 வருடங்களாகவே உங்களுக்கு வந்து பொருளாதார விஷயத்தில் இருந்து வந்த அனைத்து சங்கடங்களும் விலகக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் விலகுது. அவங்களுடைய பூர்வீக சொத்துக்களும் உங்களுக்கு உங்கள் கைக்கே வரக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டில் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80% இருக்கிறனால நீங்கள் தாராளமாக பொருளாதாரத்தையும் சொத்து சேர்க்கறது விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியொன்று பேசக்கூடிய அமைப்பு இல்லைங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெகுளியாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யதார்த்தமாகவும் இருப்பாங்க. இந்த யதார்த்த குணமே உங்களை மிகவும் சிறப்பான இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அப்போது வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டெப்பு அடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. அதே 4ஆம் இடத்துல சனி பகவான் குருவின் வீட்டுக்கு வர்றதும் அது வந்து ஒரு நல்ல ஒரு சேஃபான இடங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்குது. சார் இதுவரை இதனால் ஏதோ சங்கடம் இருக்கானா, அது வந்து வருடத்தின் முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா குருவின் பார்வையிலேயே ராகு உட்காந்துறார். அப்போ வந்து இந்த 3ஆம் இடங்கிறது மிகவும் தன்னிகர் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குதுங்க. அப்போ 3ஆம் அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறதும் 3ஆம் இடத்துக்கும் குருவின் பார்வையே இருக்கிறது உங்களுக்கு இளைய சகோதரத்துவம் மூலமா இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அற்புதமான அமைப்புங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் சினிமா துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கெல்லாம் புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குங்க. மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆண்டு இந்த ஆண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிமு, எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகி அதன் மூலயமா நல்ல அமைப்பாக உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களும் பாசிட்டிவாக அமைஞ்சு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு தாங்க இந்த ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு. நன்றி, வணக்கம்.